பழைய காகித கடைக்கு விற்கப்பட்ட பாடநூல்கள் கைமாறிய விதம் வெளியானது. கிராம உத்தியோகத்தர்கள் அதிரடி தீர்மானம். சட்டத்திறனிகள் சங்கத்தின் கோரிக்கைக்கு ஜனாதிபதி செயலகம் பதில் கடிதம். கடற்கொள்ளையர் அச்சுறுத்தலுக்கு முற்றுப்புள்ளி, அமைச்சர் உறுதி. அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூடு, 6 பேர் உயிரிழப்பு. மாறுபடும் வானிலையால் சிறுவர்களுக்கு நோய்கள் பரவும் அபாயம். இலங்கைக்கு கடத்த முயன்ற வெளிநாட்டு சிகரெட்டுகள் பறிமுதல். கண்டி தேசிய வைத்தியசாலையில் 570 மில்லியன் ரூபாய் திட்டங்கள். சிறைச்சாலை அதிகாரிகளை நோட்டமிட்ட நபர் கைது. இனி தொடர்வன விரிவான செய்திகள். கல்வி அமைச்சின் வெளியீட்டு திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட முதலாவது தரத்திற்கான 19,892 தமிழ் பயிற்சி புத்தகங்கள் மற்றும் பாடநூல்களை உரிய மையங்களில் ஒப்படைக்கப்படாமல் மோசடி செய்ததாக கூறப்படும் 5 சந்தேக நபர்களை இன்று கடுவளை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். கிழக்கு மாகாணத்தில் 12 விநியோக மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட சுமார் 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான பாடநூல்கள் பழைய காகிதமாக பலரிடம் கைமாறி விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. பாடநூல்களை ஏற்றிச் சென்ற லொரியின் சாரதி அவற்றை கிலோ 25 ரூபாவுக்கு விற்பனை செய்துள்ளார். பின்னர் அவை கிலோ 40 மற்றும் 50 ரூபாய் என பலரிடம் விற்கப்பட்டு இறுதியில் வத்தலையில் உள்ள பழைய காகிதங்களை பதப்படுத்தி இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யும் நிறுவனத்திடம் சென்றுள்ளன. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 5 பேரும் குற்றவியல் மோசடி மற்றும் அரசு சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். கிராம உத்தியோகத்தர்களால் முன்வைக்கப்பட்ட பல கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்க அரசாங்கம் தவறியதன் காரணமாக இன்று முதல் சனிக்கிழமைகளில் கடமைகளில் இருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மீள அறிவிக்கும் வரை சனிக்கிழமைகளில் கடமைகளில் இருந்து விலகுவதற்கு கிராம உத்தியோகத்தர்கள் தீர்மானித்துள்ளதாக அரசாங்கத்தின் பொதுச் செயலாளர் நெவில் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். பயண கொடுப்பனவை அதிகரித்தல், பட்டப்படிப்பை குறைந்தபட்ச தகுதியாக மாற்றுதல், கம்மன்பில குழுவினரால் பரிந்துரைக்கப்பட்டு அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை வழங்குதல், சனிக்கிழமை மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் செய்யப்படும் சேவைக்காக ஒரு நாள் சம்பளத்தை வழங்குதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து கிராம உத்தியோகத்தர்கள் கடந்த 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் மருத்துவ விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதுகுறித்து சிலோன் தமிழ் செய்தி தெளிவாக குறிப்பிட்டிருந்தது. எனினும் குறித்த 2 நாள் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமை மற்றும் கோரிக்கைகளுக்கு நேர்மறையான தீர்வை வழங்க தவறியமை காரணமாக சனிக்கிழமைகளில் கடமைகளில் இருந்து விலக கிராம உத்தியோகத்தர்கள் தீர்மானித்துள்ளதாக அவர் இன்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த இலங்கை கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் செயலாளர் நெவில் விஜயரத்ன, இன்று முதல் சனிக்கிழமை அலுவலக நாட்களில் இருந்து விலகுமாறு ஒரு சங்கமாக நாங்கள் தீர்மானித்து ஏனைய சங்கங்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளோம். அதற்கமைய எந்தவித கூடுதல் கொடுப்பனவுமின்றி எங்களது விடுமுறையை தியாகம் செய்து மேற்கொள்ளும் அந்த அலுவலக நாளை நாங்கள் தவிர்க்கிறோம். மேலும் அன்றைய தினம் நாங்கள் களப்பணிகளை மேற்கொள்ள மாட்டோம். அதன்படி சனிக்கிழமை அலுவலக நாளை புறக்கணிக்கின்றோம். இதற்கமைய கிராம உத்தியோகத்தர்கள் இனிமேல் மறு அறிவித்தல் வரை செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் மட்டுமே பிரிவு அலுவலகங்களில் தங்கியிருப்பார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். கடந்த 12ஆம் தேதி ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கூட்டத்தின் முழுமையான காணொலி பதிவுகளை வழங்குமாறு இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் விடுத்த கோரிக்கைக்கு பதிலளித்து ஜனாதிபதி செயலகம் கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளது. ஜனாதிபதி ஊடக பிரிவின் பணிப்பாளர் நாயகம் பிரசன்ன பெரேராவின் கையொப்பத்துடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள இக்கடிதத்தில் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவரால் செய்யப்பட்ட உத்தியோகபூர்வ உரைகளின் தொகுக்கப்படாத காணொலி பதிவுகள் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதியன்றே அரசாங்கத்திடம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கூட்டத்தில் கலந்து கொண்ட ஏனைய தரப்பினரின் கருத்துக்கள் மற்றும் கருத்து பரிமாற்றங்கள் அடங்கிய பதிவுகள் உரிய உத்தியோகபூர்வ நடைமுறைகளுக்கு அமைவாக எதிர்காலத்தில் கூடிய விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த காணொலி காட்சிகளை முறைப்படியும் சரியான முறையிலும் வழங்குவதற்கு ஜனாதிபதி செயலகத்தின் முழுமையான ஒத்துழைப்பு எப்போது கிடைக்கும் என்றும் அக்கடிதத்தில் மேலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்ட கடல் தொழில் துறையில் நிலவும் சவால்களுக்கு விரைவான தீர்வு காண்பதுடன் ஒளிவில் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதியளித்துள்ளார். நேற்று நடைபெற்றிருந்த மாவட்ட கடல் தொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்ட கடல் தொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் அம்பாறை மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றிருந்தது. மாவட்ட அரசாங்க அதிபர் அனுபவ மங்கள் விக்ரமசிங்கவின் ஒருங்கிணைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இக்கூட்டத்திற்கு கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர்
அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமை தாங்கியிருந்தார். அம்பாறை மாவட்டத்தின் கடல் தொழில்துறையை மேம்படுத்துதல், மீனவர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் மற்றும் அவர்களின் தொழில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் தொடர்பில் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டது. இதன்போது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகள் தாம் நாளாந்தம் எதிர்கொள்ளும் தொழில்சார் பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் தொடர்பில் அமைச்சரிடம் விரிவாக எடுத்துரைத்தனர். குறிப்பாக ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கும் கடல் கொள்ளையர்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கும் அவர்களின் செயற்பாடுகளை முற்றாக ஒழிப்பதற்கும் உடனடியானதும் உறுதியானதும் ஒரு பொறிமுறை ஒன்றினை அமைக்க அமைச்சு உருவாக்கம் செய்ய வேண்டும் என சங்க பிரதிநிதிகள் வலியுறுத்தியிருந்தனர். அத்துடன் ஒளிவில் துறைமுகத்தை முழுமையாக மீன்பிடி துறைமுகமாக மாற்ற தரம் உயர்த்துவதுடன் துறைமுக வாயிலில் குவிந்துள்ள மண்ணை அகற்றி மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு ஏற்ற வகையில் துறைமுகத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. மீனவர்களின் கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் திணைக்களங்களுடன் கலந்துரையாடி முன்வைக்கப்பட்ட பிரச்சினைகளுக்கு நடைமுறை சாத்தியமானதும் விரைவானதுமான தீர்வுகளை பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருந்தார். நாட்டின் சில பகுதிகளில் நிலவும் அதிக வெப்பநிலையும் ஏனைய பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழையும் காரணமாக சிறுவர்களிடையே பல்வேறு நோய்கள் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக சிறுவர் நல வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். அதிக வெப்பத்தால் சிறுவர்கள், பெரியவர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் நீர்ச்சத்து இழப்புக்கு உள்ளாகலாம் என்பதால் போதுமான அளவு நீர் அருந்துமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். நீண்டகால நீர்ச்சத்து குறைபாடு சிறுநீரக பிரச்சினைகளுக்கும் கடுமையான நிலையில் வெப்ப அதிர்ச்சி, மயக்கம் மற்றும் வலிப்பு போன்ற பாதிப்புகளுக்கும் வழிவகுக்கலாம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இதேவேளை மழைக்காலத்தில் வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் பரவும் வாய்ப்பு அதிகரிப்பதால் சிறுவர்களுக்கு சுத்தமான குடிநீர் மற்றும் சுத்தமான உணவுகளை மட்டுமே வழங்குமாறு பெற்றோரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். செயற்கை பானங்கள் மற்றும் நொறுக்கு தீனிகளுக்கு பதிலாக எலுமிச்சை, தோடம்பழம், இளநீர், கஞ்சி மற்றும் சூப் போன்ற இயற்கை திரவ உணவுகளை வழங்குமாறும் சிறுவர்களை கைபேசிகளில் அதிக நேரம் செலவிட விடாமல் உடற்பயிற்சி நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துமாறும் வைத்தியர் அறிவுறுத்தியுள்ளார். இலங்கைக்கு கடத்துவதற்காக தமிழகம் தங்கச்சி மடத்துக்கு கொண்டு வரப்பட்ட 10 லட்சம் இந்திய ரூபாய் மதிப்பிலான 40,000 வெளிநாட்டு சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கைக்கு கடல் வழியாக கடத்துவதற்காக மதுரையிலிருந்து 200 பெட்டிகளில் தங்கச்சி மடத்துக்கு அனுப்பப்பட்ட 40,000 வெளிநாட்டு சிகரெட்டுகள் சுங்க நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளால் நேற்று பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகள் ராமேஸ்வரம் சுங்கத்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. பறிமுதல் செய்யப்பட்ட சிகரெட்டுகளின் மதிப்பு சுமார் 10 லட்சம் இந்திய ரூபாவாக இருக்கும் எனவும் பொதியில் அனுப்பிய முகவரி போலி என்பதால் பதிவு செய்யப்பட்ட அலுவலகத்தில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு ரூபாய் 570 மில்லியன் பெறுமதியான 3 அதிநவீன மருத்துவ உபகரண தொகுதிகள் இன்று நோயாளர்களின் சிகிச்சைகளுக்காக உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளன. சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச மற்றும் பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹசங்க விஜயமுனி ஆகியோர் பங்கேற்ற நிகழ்வில் ரூபாய் 200 மில்லியன் இருதய வடிகுழாய் ஆய்வகம், ரூபாய் 180 மில்லியன் மெமோகிராபி பிரிவு மற்றும் ரூபாய் 190 மில்லியன் சிடி பரிசோதனை பிரிவு திறந்து வைக்கப்பட்டன. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவி முன்னெடுக்கப்படும் சுகாதார முறைமை மேம்படுத்தப்பட்ட திட்டத்தின் கீழ் இந்த உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் கண்டி தேசிய வைத்தியசாலையில் 2வது இருதய வடிகுழாய் ஆய்வகமும் 2வது சிடி ஸ்கேன் இயந்திரமும் கிடைத்துள்ளன. மேலும் நாட்டில் உள்ள அதிநவீன 5 மெமோகிராபி இயந்திரங்களில் ஒன்றும் இங்கு நிறுவப்பட்டுள்ளது. இதனிடையே கண்டி தேசிய வைத்தியசாலையில் 8,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அபிவிருத்தி திட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார். சிறைச்சாலை அதிகாரிகள் தொடர்பான தகவல்களை ரகசியமாக சேகரித்து வந்ததாக கூறப்படும் நபர் ஒருவரை சகஸ்புர போலீசார் கைது செய்துள்ளனர். இவர் அண்மையில் புதிய மெகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றத்தின் போது உயிரிழந்த முகமது அஸ்மான் ஷெரீப் தீனின் நெருங்கிய தொடர்புடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் கடந்த ஆண்டு தெஹிவளை வற்றபல வீதியில் இடம்பெற்றிருந்த இரட்டை கொலை சம்பவத்தின் போது அஸ்மான் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளை இவர் செலுத்தியதாகவும் தெரியவந்துள்ளது. சிறைச்சாலையில் பதற்றம் ஏற்படுவதற்கு 3 நாட்களுக்கு முன்னர் இவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்ததாகவும் வெளிநாட்டு தலைமறைவாக உள்ள குஸ் மல்லி என்று குற்றவாளியின் நெருங்கிய சகா எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரின் கைபேசியை பரிசோதித்த போது குஸ் மல்லியுடன் இடம்பெற்ற பல உரையாடல்களின் குரல் பதிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றின் சிறைச்சாலை அதிகாரிகள் தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்பட்டிருந்ததுடன் அவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் திட்டம் தொடர்பான தகவல்களும் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள www.ceylontamil.com எனும் இணையதளத்துடன் இணைந்து கொள்ளுங்கள்.